திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு 2025 ராசி பலன் கன்னி ராசிக்கு தாங்க பார்க்க போகிறோம். 2025 எப்படி இருக்க போதும். கன்னி ராசிக்கு ஜென்மத்திலே கேது இருக்குங்க. கேது இந்த ஜூன் ஏப்ரல் மேக்குள்ளே மாறிடும். அது ஜூன்லேருந்து நல்லாயிருக்கும். ஜூன்லேருந்து கேது விலகி அவங்களுக்கு அந்த முடக்கங்கள்லாம் அவங்க பெரிய லெவலில் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கு. புத்தி குருமை ஜாஸ்தி, சுக்கிராம்சம் ஜாஸ்தி. கன்னி ராசிக்காரவங்ககிட்ட நீட்னஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். அவங்களும் நீட்டாக இருக்கணும், அவங்க லைஃப் பார்ட்னரும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர் கரெக்டாக இருக்கணும். நான் எப்படி இருக்கேன் என்ன மாதிரி அவங்களும் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். தி மேக் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாங்க இந்த கன்னி ராசி. அதில் இப்போ கட்டத்தில் கேது வந்ததுலேருந்து அவங்க பயங்கர குழப்பம், பயங்கர அமைதி. 2024 சரியான அமைதியில் இருந்திருப்பீங்க. என்னடா இது லைஃப்பில் எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டோமா, சம்பாரிச்சதெல்லாம் இருக்குது, ஆனால் அதை பெரிய லெவலில் கொண்டு போகிற நேரத்தில் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்தில் கேது வந்துருச்சு. ஆரோக்கிய விஷயமும் அப்படி தான். அது 2024 உங்கள் ஆரோக்கியம் விஷயத்தில் எல்லாமே உடல் விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக சைனஸ் ட்ரபிளாக இருக்கலாம், சின்னதாக ஆப்ரேஷன் லெவலில் போயிருக்கலாம். போன வருடம் 2024 அந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன் லெவல்லாம் முடிஞ்சு 2025 ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லா விஷயங்களும் சீராகும். ஏன்னா கேது உங்களுக்கு ஜூனில் மாறிடல. ஜூன்லேருந்து நல்லா இருக்கல கேது மாறி. கேது அவர் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அப்போ அந்த கேது உங்கள் மன ஓட்டத்தை நமக்கு ஏதோ ஒரு முடியலை, ஏதோ ஒன்று செய்யலை அப்படின்னு உங்களே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்த 2024 முடிஞ்சு இப்போ 2025 நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடம் இந்த 2025. வேலை விஷயத்தில் நிறைய கவனம் செலுத்தாமல் இது செய்யலாமா, அதை வேணாமா, ஒரு நிமிஷம் செஞ்சாலும் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுருவீங்க. அடுத்த ஒரு நிமிஷத்தில் அது ப்ராப்பர்னஸ்ஸை விட்டுருவீங்க. அதுதான் உங்கள் குழப்பத்தில் இருந்தது. இந்த 2020 வேலை விஷயத்தில் கடும் உழைப்பாளியாக இருக்க போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சனியோட வீடு தானே உங்கள் வேலை ஸ்தானம். அதேமாதிரி நீங்கள் லேண்ட் ராசி, நிலம் ராசி, நிலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆசை உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி இடம் வாங்கி போடலாமா, இந்த வருடம் சரியாக இருக்குமா, இல்லை நான் வாங்கி போட்ட இடத்த ஒரு வீடு கட்டலாமா, ஒரு வாடகை கூட்டலாமா, அந்த மாதிரி பல சிந்தனையிலே இருப்பீங்க. போன வருஷம் 2 வருஷமாச்சு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கட்ட முடியாமல் இருக்குது அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. அதில் கம்பீரமாக சூரியன் நிற்பார். அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. குருவோட ஸ்தானமே உங்களுக்கு 4ஆம் பாவம் தான். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃபினான்ஸ் எங்கே இருந்தாலும் வந்துடும். வீடு கட்டுறதுல உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு மேலே வீடு கட்டி. ஆனால் நீங்கள் எல்லாமே கடன் வாங்கி தான் செய்வீங்க. உங்கள் ராசி ஒரு கடன்கார ராசின்னு சொல்லுவீங்க. காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக நிற்கிறீங்க. அப்போ 6வது வீடு கடன். அந்த கடன் ஸ்தானத்தில் கடன் வாங்கி தான் எந்த விஷயம்னாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், நீங்கள் ஃபுல் ஃபினான்ஸும் கையில் வச்சு வாங்குறதா இல்லை. எல்லாமே கடன் வாங்கி தான். இப்போ 4 லட்சம் கையில் வச்சுருக்கேன், 8 லட்சம் இடம். அப்போ 4 லட்சம் கையிலேருந்து போடுவீங்க, 4 லட்சம் கடன் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கி செஞ்சால் தான் அதில் விருத்தியும் இருக்கும். ஆனால் அதே கடனை நீங்கள் அடைச்சிட்டு தான் அடுத்த கடனும் வாங்குவீங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள நீங்கள் கொஞ்சம் புத்தி கூர்மையில் கொஞ்சம் மங்கி இருந்தீங்க 2024. இப்போ அந்த கூர்மை திருப்பி கொம்பு சீவிக்கிட்டு இருக்காது. அதனால் உங்கள் கிரகங்கள் இந்த வருடம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்துடுறாரு. சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, பிரம்மாண்டத்தை நோக்கி வர போகிறீங்க. அந்த பிரம்மாண்டம் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்னா, உங்களோட பித்ருக்கள்னால் யார்? உங்கள் மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சிறப்பாக இந்த 2025 எந்த குறையும் இல்லாமல் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் மாமனார் இருக்காருங்க, வீட்டில் இருக்காருங்க, சாப்பாடு கொடுக்கணுங்க அப்படின்னா சாப்பாடு தாராளமாக கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்கள் பாக்கியஸ்தானம் வேலை பார்க்குறப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் இன்னும் ஸ்பீடாக வேலை பார்க்கும். 5ஆம் பாவமும் 9ஆம் பாவம். அப்போ அந்த பாவம் வேலை பார்க்குறப்ப உங்கள் ஃபினான்ஸ் தடை விலகும், எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த சூட்சமே இதுதான். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தனியாக இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் நான் தந்துடுறேன். எங்கள் அம்மாவுக்கா இருக்கட்டும், எங்கள் மாமனாருக்கா இருக்கட்டும், எங்கள் மாமியாருக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன், எவ்வளோ சாப்பாடுனாலும் கொண்டு போய் கொடுக்குறேன், ஆனால் ஏன் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனிமையை விரும்பி நீங்கள் கன்னிராசிக்காரங்க. இந்த தனிமை விரும்பிக்கிட்ட ஆள் சேரணுன்னா கஷ்டம் தானே. ஒரு சரௌண்டிங்கிலே இருந்துட்டால் இப்போ அந்த சரௌண்டிங்கிலேருந்து இன்னொரு ஆளை வர சொன்னால் அது எப்படி? கன்னிராசிக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, அவங்களுக்கு புண்ணிய பலனே அவங்களோட
உடன்பிறப்புகளை பார்க்கறது, உடன்பிறப்புகளை கவனிக்கிறது, அந்த உடன்பிறப்புகளோட விஷயங்கள் செய்கிறது, மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு செய்கிறது தான் அவங்க பிரார்த்தமே. மெயினாக அவங்க அம்மாவுக்கு செய்கிறது பிரார்த்தம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா அந்த சூட்சுமமே அதுதான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பிறப்பு எடுத்திருப்போம். இவங்களுக்கு அந்த பலனை செய்யணும், இவங்களுக்கு இந்த விஷயங்கள் செய்யணும், அதனால தான் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த பலனோட விதி கணக்கு கன்னி ராசிக்காரவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு வேலை தடையாகிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. என்ன செய்கிறது, என்ன செஞ்சாலும் ஏன் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும், அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நானும் கரெக்டாக கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஏன் நமக்கு சக்ஸஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு ஒரு நேரம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வைங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமா, இல்லைடா ஒரு 100 ரூபா கொடுற, அம்மாவுக்கு செலவு இருக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 100 ரூபாயை கொடுங்க. இல்லைடா அம்மாவுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குடா அப்படின்பாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்க. அதை செஞ்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கே செய்யுங்க, நிச்சயம் சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன சூட்சமம். ஏன்னா நம்ம பிரார்த்தங்கிறது தாயிட்ட இருக்குது. அந்த அவங்க குளிர அந்த இடத்துல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே வரும். அதுதான் விஷயமே. ஆனால் எடுத்தவங்க ஒருத்தான் டக்கு டக்கு டக்குன்னு ஏங்க நான் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டேன், இன்னும் அது விஷயமே நடக்க மாட்டேங்குதுன்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. செஞ்சுட்டு பலனை எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இன்றைக்கி நீங்கள் சொன்னோன்னே செஞ்சுட்டேன், அந்த பலன் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. திருப்தியாக மனசார செய்யுங்க. அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம செய்யணுமே அப்படின்னு தலையெழுத்தே அப்படின்னு எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு எது பிரார்த்தமோ அந்த விஷயங்கள் கரெக்டாக செஞ்சோம்னா, மனசார செஞ்சோம்னா, அந்த சிரதையோடு செஞ்சோம்னா நிச்சயம் எல்லாம் கைகூடும். உங்களுக்கு கடனாக இருக்கட்டும், மன நிம்மதியாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், பிள்ளை உங்களுக்கு வாழ்க்கை துணையை வச்சு பிள்ளையை வச்சு பெரிய டார்ச்சர். அதை காட்டிலும் எனக்கு வந்து என் உடம்பு சீராக இல்லை, அதுவும் பெரிய டார்ச்சர். இந்த மாதிரி 2024 கடந்து வந்திருப்பீங்க. 2025 இந்த எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். என் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கிறார், என் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, நான் சிறப்பாக இருக்கிறேன். இது தானங்க நம்ம வாழ்க்கையில் வேணும். இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கண்டிப்பாக இந்த 2025 வருஷம் இருக்கும். தில்லையம்பலம்.